தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலை கட்சியில் இணைகின்றார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி. அண்ணாமலை கட்சியில் பிரபல நடிகர் இணைகின்றார் ஜோசப் விஜய் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. ஜோசப் விஜய் கட்சி சார்பில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ராகவா லாரன்ஸ் நிறுத்தப்பட உள்ளதாக ஒரு செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. ராகவா லாரன்ஸ் அவர் சென்னையில் வசிக்கிறார். திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் தாவேகா சார்பில் யாரை நிப்பாட்டினாலும் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஜோசப் விஜய் நண்பர் ராகவா லாரன்ஸ் நிறுத்தப்படலாம் என்ற பேச்சு அடிபட்டு வருகிறது. அவர் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிவை அறிவிப்பதாக கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் ராகவா லாரன்ஸ் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ரஜினிகாந்த் குட்டையை குழப்பிவிட்டார். தற்பொழுது ராகவா லாரன்ஸ் அண்ணாமலை கட்சியில் இணையப் போவதாக தெரிவித்துள்ளார். அண்ணாமலை கட்சியில் அவர் இணையப் போவதாக செய்திகள் வருகின்றன. ஜோசப் விஜய் கட்சியில் சேர்ந்தால் உடனே எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சராக கூட ஆகலாம், ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும். இப்போ தான் அண்ணாமலை புதுசாக கட்சியில் ஆரம்பிச்சிருக்காப்புல. ஜோசப் விஜய் கட்சிக்கு இவர் போயிடக்கூடாது, தமிழக வெற்றி கழகத்துக்கு ராகவா லாரன்ஸ் போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக வேண்டி விஜய் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் ரஜினிகாந்த் ஒரு தவறான ஆலோசனை கொடுத்துருக்காப்புல போல தெரியுது. ராகவா லாரன்ஸ் அண்ணாமலை கட்சியில் இணைய போகிறதா ஒரு செய்தி வருது. இது ஜோசப் விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. ரஜினிகாந்த் விஜய் முதலமைச்சரானது ரஜினிகாந்துக்கு சுத்தமாக பிடிக்கலை. எப்படியாவது விஜய் ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படிங்கிறக்கூடிய முயற்சியில் அவர் ஈடுபட்டு இருக்காப்புல. தற்பொழுது ராகவா லாரன்ஸ்க்கு தவறான ஆலோசனை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட திட்டமிட்டிருந்த ராகவா லாரன்ஸ் தற்பொழுது அண்ணாமலை கட்சியில் இணையப் போவதாக செய்திகள் வருகின்றன.